நீங்க பிளாக்மெயில் பண்றீங்களா? சொல்றீங்க வேலைக்கு போலன்னு இங்க இவ்வளவு உட்காந்து பொறுமையா போய் பேசுங்கிறாங்களப்பா. வீட்டாண்ட வந்து பார்த்தா தெரியும் என்ன மாதிரி பேச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டாண்ட வந்து அவங்க கேட்கணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் நீ உன் போய்ஸ் என்னன்னு எங்க போய்ஸ் என்னன்னு தெரியும். அந்த தெருவுலயும் பக்கத்து வீட்டுல வந்து கேட்டாங்கன்னா தெரியும். சீமா பார்த்தா எப்படி வீட்டுக்கு போதும் வேலைக்கு போற மென்சிட்ட வர மாதிரி வேலைக்கு போறோம். வராது எங்க வாயில. என்ன சொல்லுவோம் வந்தா வந்துட்டான் பாருமா சாப்பாடு தேட போறான். நைட்டு போனானா மறுநாள் காலையில தான் வருவான். பாருமா துணியா பேண்ட் எடுத்து வச்சு நானே தான் 3 பத்து இருக்குது நான் போட்டு போவானு. அதே மாதிரி வந்து வச்சுக்கா சாப்பாடுலாம் போக முடியாது. உடனே உள்ள போய் கழுத்து வச்சுப்பாங்க. நான் இப்போ சாப்பிட மாட்டேன் போய் வந்துருவோம் நான் மாட்டேன். எப்படி மேடம் போட முடியும்? ஒரு குழம்பு எண்ணெய் வாங்கி ஒரு பொருளும் வாங்கி தர்றது இல்ல. எங்க வீடு நான் இருந்த வீடு அப்பா எனக்கு குடுத்துட்டு போயிடாரு. இவங்க எல்லாம் உள்ள கொஞ்சம் என்ன வெளியே அனுப்புறாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்கப்பா. உன்னை யாரும் வெளியே போன்னு சொன்னதே கிடையாது. வீட்டு வாசல்ல கால வைக்க வேணான்றாங்க. ஒரு மாதிரி பேசினா ஒரு மாதிரினா என்ன மாதிரி கடங்காரங்களுக்கு கடன் கொடுன்னு தான் சொல்லுவோம். வண்டி ஒரு மாதிரிலாம் பேசுறதே கிடையாது. நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த இடத்த வித்துட்டு போயிடுறாங்க. இடத்த வித்துனாங்க போயிடுறாங்க. எப்படி 3 பேரும் சேர்ந்து சொல்றோமா? இடத்த எப்படி மேடம் வைப்பாங்க? எங்க அப்பா எனக்கா சம்பாதிச்சு கொடுங்க. நான் கடன் பண்ண அவரு பண்ணல கூடாது. கடன் கொடுக்க முடியுமா முடியாதா? 2ல 1 சொல்லுன்னு எதுவும் பதில். கடன் கொடுக்க முடியல சொல்ற இடங்குது வித்து நான் கடனை கொடுத்துட்டு நான் எங்கன்னா போய் எப்படின்னா பண்ணிட்டு போறாங்க. அவங்க நான் போய் நடத்தில அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க சேஃப்டிக்கு இடத்த வித்து போய் அப்ப நான் என்ன எனக்கு அதான் விட்டு நான் இருக்கேன். நான் கட்டறதா சொன்னேன். இப்போ இவ்வளவு நாளா அந்த வாயில வராம இவங்க வந்த பேர் இந்த பேச்சு ஏன் வருதுப்பா? யார் ஒரு நிமிஷம் இப்ப எங்க மேல தான் காண்டு. அததான் இரு. ஒண்ணு இல்லைன்னா கடன் அடைக்கணும் நீங்க இல்லையா? அம்மா எப்படி அடைக்கிறாங்களோ அடைக்க விடும். அவ்வளவுதான். அப்பெல்லாம் இடம்லாம் விற்கிறது நான் விட மாட்டேன். அப்ப நீங்க கடன் அடைக்கிறீங்க? கடன் அடிச்சுக்கிறேன். அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் விட மாட்டாங்க. எங்க அப்பா இருக்குது அந்த ஒன்று தான் விட்டு போயிடுறாரு. அப்ப உங்களுக்கு விட்டுட்டு போலங்க. சொல்லி அந்த இடத்த உங்களுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அவ்வளவு ரைட்ஸ் 2 தங்கச்சிக்கும் இருக்கு. நீங்க விட்டெல்லாம் விடல. உங்களுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அவ்வளவு 2 தங்கச்சிக்கும் இருக்கு. இப்ப வருது பாரு வாயில. அதனால தான் விட்டு வச்சுக்கிறேன். இல்லன்னா எப்பயும் வெளிய போன்னு தெத்திட்டு இருப்பேன்னு சொல்லாத சொல்றாங்க. கலறாங்க பத்தி இந்த மாதிரி சண்டை வார்த்தை. அம்மா கொஞ்ச நாளைக்கு அவரை எதுவும் சொல்லாதீங்க. நான் என்ன மேடம் சொல்ல போறேன்? எதுவுமே சொல்லாதீங்க. சாப்பாடு கூட அவன் போட வேணாம் மேடம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு சாப்பாடு கொடுக்க வேணாம், தலைக்கு எண்ணெய் வேணாம், துணி வேணாம். கடன்காரங்களுக்கு மட்டும் கடன் ஒப்படைச்சிட்டேன்னா போதும். உள்ள போன பிறகு இவங்க வந்து ஒரு மாதிரி பேசினாங்கன்னா அவங்க வெளியே போய் இருக்க போறாங்க.